ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைத்தண்டு பொரியலில் ரொம்பவே நன்மைகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாழைத்தண்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சா நமக்கு சீக்கிரமாக கருப்பாகாது. இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் தேங்காய் நீங்கள் துருவினது கூட எடுத்துக்கிடலாம். தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். சைடில் ஒரு கடாயில் நான் சூடு பண்ணி எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வரமிளகாய், வத்தல் மிளகாய் நம்ம சேர்க்குறோம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அது கலர் மாறி வரும். அப்போ நமக்கு அது ஃப்ரை ஆயிருச்சுன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இனி இந்த சமயத்தில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால அதோடைய நிறம் மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக அதோட நிறத்தை மாற்றிடும். அது பிளாக் ஆயிரும். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த வாழைத்தண்டுலேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இது கொஞ்சம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். வாழைத்தண்டு வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்துருச்சு. இனி தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்க்குறேன். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா உப்பு மிக்ஸ் ஆன பிறகும் இதில் தண்ணி நிற்கிறதும் நமக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் இதனுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட முழுமையாக போகணும். அதுக்காக நான் இன்னொரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போது இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இனி இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயை இதில் நம்ம சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே செய்து பாருங்கள். இப்போது தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் கூட இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சுவையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி கூட. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.